வாழ்க்கையில எது உங்க நம்பிக்கையோ அதுதான் உங்க அஸ்திபாரம். இந்த கட்டிடத்தின் நம்பிக்கை கீழே இருக்கிற அஸ்திபாரம். ஹல்லேலூயா. அப்படியே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்பிக்கை எது? 2 நாளா போய் பேசாம இருந்தே, அதுதான் உன் நம்பிக்கையா? அப்ப அதுதான் உனக்கு அஸ்திபாரம். இல்லங்க, இயேசு என் பாவத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி மன்னிச்சாருங்க, அதுதாங்க என்னோட நம்பிக்கைன்னா அதுதான் அஸ்திபாரம். நேற்று ஒரு செய்தி கேட்டுக்கிட்டேன், கர்த்தருடைய ஆவியின் மூலமா பேசினது. இந்த உலகத்திலே நான் நீதிமான் என்கிற தைரியத்தை விட மிகப்பெரிய தைரியம் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் நான் பாவி என்கிற குற்ற உணர்வை விட மிகப்பெரிய பயம் எதுவும் கிடையாது. வியாதி பிரச்சனையா, பற்றாக்குறை பிரச்சனையா, வறுமை பிரச்சனையா, கலங்காதிருங்கள். உங்களுக்கு தேவை ஒரே ஒரு தைரியம். என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமான் என்கிற எண்ணம் மாத்திரம் உனக்குள் வந்துவிட்டால் எந்த வியாதி உன்னை பயன்படுத்த முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே நான் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் என்கிற சத்தியத்தை மாத்திரம் நீ சரியாய் புரிந்து கொள்வாயானால் எந்த வறுமை உன்னை பயன்படுத்த முடியாது, எந்த எதிரி உன்னை பயன்படுத்த முடியாது, எந்த மரணமும் உன்னை பயன்படுத்த முடியாது. காரணம், அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டா நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்துல ஒண்ணு நீடிய வாழ்வு, ஆரோக்கியம். அது ஆட்டோமேட்டிக்கா வரும் சார். உனக்கும் குடும்பத்தில் தாராளமாய் கர்த்தர் ஊட்டுவார். ஒன்னே ஒண்ணு மனசுல இருக்கணும், கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் என்கிற மனநிலை. ஆமென். கட்டடத்தில் மாற்றம் இல்லை, மாற்றம் வித்தியாசம் அஸ்திபாரத்தில் தான் இருக்கிறது. பழைய ஏற்பாடு சுயபலத்தை நம்புகிறது, புதிய ஏற்பாடு கிறிஸ்து முடித்ததை நம்புகிறது. ஆமென் சொல்லுவோம். பழைய ஏற்பாடு தேவனின் அன்பை பெறதான் முயற்சி எடுக்கிறது, புதிய ஏற்பாடும் தேவனின் அன்பை பெறதான் முயற்சி எடுக்கிறது. ஆனா பழைய ஏற்பாடு சுய பரிசுத்தத்தை டெவலப் பண்ணி கடவுள்கிட்ட அன்பை வாங்கணும்னு நினைக்குது. புதிய ஏற்பாடு இயேசு சிலுவையில கொடுத்த கரையத்தை வாங்கி அந்த நீதியின் மூலமாய் பிதாட்ட அன்பை வாங்குது. ஹல்லேலூயா. ஆமென். அங்கே சுய பரிசுத்தம், இங்கே இலவச ஈவு என்கிற பரிசுத்தம். இந்த அஸ்திபாரத்து மேல தான் நம்ம கட்ட போறோம். ஆமென் சொல்லுங்க. அங்கே கட்டிடம் பரிசுத்தம் தான், ஆனா அஸ்திபாரம் சுயபலன். இங்கேயும் கட்டிடம் பரிசுத்தம் தான், ஆனா அஸ்திபாரம் இயேசு சிலுவையிலே முடித்தது. ஹல்லேலூயா. நிறைய இருக்கு. யோசுவால சொல்றான், நீங்க பரிசுத்தம் பண்ணிக்காங்கன்றான். சுயபலத்துல தான் பரிசுத்தமே நிக்குது. இங்க பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும், இலவச ஈவு. ஏன்? இயேசு சிலுவையில முடிச்சனால உங்களுக்கு ஃப்ரீ. ஆமென் சொல்லுங்க. வல்லமை எல்லாமே வல்லமை என்ற ஒரு கட்டடம். பழைய ஏற்பாடும் வல்லமை வல்லமை தான் சொல்லுது, புதிய ஏற்பாடும் வல்லமை வல்லமை தான் சொல்லுது. ஆனா பழைய ஏற்பாடு வல்லமைக்காக இவன் கிரியை செய்யறான். ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பாடு இவனுக்காக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை உங்களுக்காக வல்லமை கிரியை செய்து. ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பழைய ஏற்பாடு வல்லமைக்காக இவன் கிரியை செய்தான், புதிய ஏற்பாடு வல்லமை எனக்காய் கிரியை செய்கிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டு மகிமை எதுல இருக்கு சொல்லுங்க? மகிமை பழைய ஏற்பாட்டிலையும் கட்டடம், புதிய ஏற்பாட்டிலையும் கட்டடம் மகிமை தான். நல்லா தெரியுதா? ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, அந்த மகிமை எது மேல இருக்கு? போன வாரம் வாஸ்தவம் யாத்ராமில் லேவியராமா இவைகள் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சினா மகிமை வரும்னா. அப்ப மகிமை எது மேல நிக்குது? செஞ்சு முடிக்கிறதுல இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, மகிமை எது மேல இருக்குது? புதிய ஏற்பாடு சொல்கிறது மகிமையின் நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவே. இங்க நம்பிக்கை எது, மகிமை எது மேல நிக்குது? கிறிஸ்து மேல நிக்குது. கட்டடம் ஒண்ணுதான், ஆனா நம்பிக்கை அஸ்திபாரம் வேற. ஆமென் சொல்லுவோம். சோ என் அன்புக்குரியவர்களே, அஸ்திபாரத்தின் மீது ஜாக்கிரதையாக இருங்கள். பைபிள் இருக்கிற எந்த ஆசீர்வாதமும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன முயற்சி? பழைய ஏற்பாட்டில் சுயமுயற்சி, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து முடித்ததினாலே முயற்சி. இதை முடியுங்கள் மகிமை வரும்னாரு பிதா. மோசே சொன்னான், இதை செஞ்சு முடிச்சான் மகிமை வந்துச்சுன்னு இருக்கு. எப்பவுமே நீங்க செஞ்சு முடிச்சாதான் அங்க மகிமை வரும். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அங்க செஞ்சா மகிமை, இங்க விசுவாசத்த மகிமை. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நான் பழைய ஏற்பாட்டில் இருந்தா மகிமையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப கர்த்தர் சொன்ன என்ன, பழைய ஏற்பாடு மகிமை கட்டடம் எல்லாம் ஒண்ணுதான்டான்னாரு. இல்லையா? எல்லாம் சொல்லுங்க. கட்டடம் எல்லாம் ஒண்ணுதான். போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் கட்டடம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அஸ்திபாரம் தான் வேற. அந்த அஸ்திபாரம் சுயமுயற்சி, இந்த அஸ்திபாரம் கண்மலை. அந்த அஸ்திபாரம் மண்ணு, இந்த அஸ்திபாரம் கண்மலை. அந்த அஸ்திபாரம் சரீர பலன், இந்த அஸ்திபாரம் இயேசு முடித்த செயல்.
எல்லாம் சொல்லுங்க, ரெண்டு பேரும் எல்லாம் கவனிங்க, ரெண்டு பேரும் கட்டடத்தை தான் கட்டினாங்க ஒரே மாதிரி. ஒருத்தன் வந்து ட்ரிபிள் பெட்ரூம், ஒருத்தன் டபுள் பெட்ரூம். ட்ரிபிள் பெட்ரூம் இடிந்தது, டபுள் பெட்ரூம் நின்றது. அப்படியா சொன்னாரு? டபுள் பெட்ரூம்ல நின்றுச்சுன்னா சொன்னாரு? இல்ல, வீடெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, அஸ்திபாரம் தான் மாறிச்சுன்றாரு. ஏசுனாரு, சொல்லிட்டாரு. உங்க வாழ்க்கையில எது உங்க நம்பிக்கையோ அதுதான் உங்க அஸ்திபாரம். உங்க வாழ்க்கையில எது உங்க நம்பிக்கையோ அதுதான் உங்க அஸ்திபாரம். திரும்பவும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எது உங்க நம்பிக்கையோ அதுதான் உங்க அஸ்திபாரம். இந்த கட்டிடத்தின் நம்பிக்கை கீழே இருக்கிற அஸ்திபாரம். ஹல்லேலூயா. அப்படியே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்பிக்கை எது? 2 நாளா போய் பேசாம இருந்தே, அதுதான் உன் நம்பிக்கையா? அப்ப அதுதான் உனக்கு அஸ்திபாரம். இல்லங்க, இயேசு என் பாவத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி மன்னிச்சாருங்க, அதுதாங்க என்னோட நம்பிக்கைன்னா அதுதான் அஸ்திபாரம்.